வணக்கம் முத்துக்குமார். இப்போ யுஎஸ் மார்க்கெட் வந்து டாட் காம் பபுள் அப்போ என்ன சார்ட் பேட்டர்ன் இருந்துச்சோ, அந்த சேம் பேட்டர்ன் வந்து இப்போ நமக்கு ஏஐ பபுளுக்காக வந்து குடுத்துருக்கு. இது வந்து யுஎஸ் மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய கிராஷ் ஆகலாம் அப்படின்னு அவங்க யுஎஸ்ல வந்து எதிர்பார்க்குறாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன நிலவரம், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். இதில எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. அதனால பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. சரி. இப்போ இன்னைக்கு முதல்ல மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத எடுத்துக்குவோம். இல்ல அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த டாட் காம் பபிள் எடுத்துருவோம். டாட் காம் பபிள் வந்து அந்த 2000 ம் ஆ சாரி ஆ அந்த டாட் காம் பபிளுடைய சார்ட் நடந்த அந்த இயர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 வருஷம் என்ன மாதிரியான ஒரு சார்ட் வந்ததோ, அதே ஹிஸ்ட்ரி தான் இப்போ வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த அந்த சார்ட்ட கூட வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க டெலிகிராம்ல போய் செக் பண்ணிக்கங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதே மாரி டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க எல்லாருக்குமே என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து நான் கீழ குடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ, அப்ப அதனால என்ன யோசிக்கிறாங்க அப்டின்னா, யுஎஸ் மார்க்கெட்ல அந்த டாட் காம் பபிள் மாரி இப்போ ஒரு பபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா எக்ஸாக்ட்டா அந்த டாட் காம் பபிள் வந்தப்போ என்ன சார்ட் பேட்டர்ன் இருந்ததோ, அதே சார்ட் பேட்டர்ன் தான் இப்போ வந்திருக்கு. எக்ஸாக்ட்டா அதே வந்திருக்கு. ஓகே. நான் உங்களுக்கு காமிச்சேன்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ, அதனால என்ன நெனைக்கிறாங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. யுஎஸ் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, இந்திய பங்குச் சந்தைகள் தொடர்ந்து வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இந்திய பங்குச்சந்தை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்னும் டேஞ்சர் ஜோன வந்து நம்ம தாண்டல. ஏன்னா, ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா, 2024லயே ஹை குடுத்துருச்சு. 2024ல எவ்வளோ குடுத்தாங்க? 26,244 வரைக்கும் போச்சு. 26,200 அப்ராக்ஸிமேட்டா. திருப்பியும் 2025 டிசம்பர் அதுக்கப்புறம் வந்து ஆ 2026 பிப்ரவரியில எப்போ 2024 செப்டம்பருக்கு அப்புறம் டவுன் ஆகி, திருப்பியும் ஏறி, திருப்பியும் 2025 டிசம்பர்ல தான் நமக்கு 1 1/2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து என்னாச்சு, அதே 26,000 வந்து தொட்டுச்சு. அங்க அங்க வந்து பிரேக் அவுட் பண்ணல. தொட்டுட்டு திருப்பி மார்க்கெட் கீழ இறங்கிருச்சு. கீழ இறங்கி இன்னும் அந்த ஹைய வந்து கட் பண்ணல. கிட்டத்தட்ட 2024லேருந்து என்ன பிரைஸ்க்குள்ள நிஃப்டி ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சோ, அதே பிரைஸ்க்குள்ள தான் இப்ப 2026 ஆகியும் 8 மாசம் ஆகியும், அங்க மட்டும் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கே தவிர, இன்னமும் பிரேக் அவுட் நடக்கல. ஓகே. 2வது இன்னொரு விஷயம் சொல்லப்போனா, இது வந்து ஃபியூச்சர்ல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனா கூட இருக்கலாம். ஓகே. டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து 22,200 நிஃப்டி பிரேக் பண்ணுச்சுன்னா, அப்போ வந்து அந்த டபுள் டாப்புக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு அந்த டெக்னிக்கல் வந்து சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ 24,400ல இருக்கோம். ஒரு ஒரு சின்ன ராலி வந்து இன்னும் குடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ என்ன தோணுது அப்படின்னா, இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, நம்ம மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம, இப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருப்போம்ல, அதில விட்டுறலாம். அது வந்து அப்படியே இருக்கட்டும். ஏறுனா அதில லாபம் வரட்டும். அப்படி இல்லன்னா, இறங்குனா ஆவரேஜ் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபண்ட் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப புதுசா நம்ம வந்து பணத்த போடாம, நம்ம வந்து அ ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ, இல்ல பாண்ட் மார்க்கெட்லயோ, இல்ல வந்து அ கோல்டுலயோ வந்து நம்ம பணத்த பார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் பொழுது, ஒரு கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யுஎஸ் மார்க்கெட் அவங்க எதிர்பார்த்த மாரி கிராஷ் ஆகுதுன்னா, அந்த நேரத்தில நம்ம வந்து அத பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அடுத்து இன்னைக்கு நிஃப்டிய பொறுத்தவரை 112 புள்ளிகள் வந்து டவுன்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 0.5% நிஃப்டி வந்து 0.4% வந்து டவுன் காமிச்சிருக்கிறாங்க. கோல்டு, சில்வர பொறுத்தளவுல சில்வர் பீஸ், கோல்டு பீஸ் 2மே வந்து 0.5%க்கு மேல ஏற்றம் குடுத்திருந்தது. அதனால பீஸ் வாங்குனவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் 2மே வந்து நேரோ ரேஞ்சுன்றதையும் வந்து நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு வாலட்டிலிட்டி குடுத்துருக்காங்க. அதே மாரி கோல்டு வந்து எம்சிஎக்ஸ்ல ஏற்றம் குடுத்திருந்தது. சில்வர் வந்து எம்சிஎக்ஸ்ல ஏற்றம் குடுக்கல. இப்ப வரைக்கும் வந்து நியூட்ரலா போய்க்கிட்டு இருக்கு. சில்வர். ஓகே. நமக்கு நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள யுஎஸ் மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்ப வந்து இன்னைக்கு செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபார்மா செக்டார் எல்லாமே இன்னைக்கு வந்து ஏற்றம் 1.2% 1.02% வந்து ஏற்றம் குடுத்துருக்காங்க. நிஃப்டி இந்தியா டிஜிட்டல் 0.99 அதாவது 1% அப்ராக்ஸிமேட்டா ஏற்றம் குடுத்துருக்காங்க. ஐடி செக்டார் 0.61 வரைக்கும் ஏற்றம் குடுத்துருக்கு. நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ஏஐ பபிள் வந்துச்சு அப்படின்னா, இப்ப எதெல்லாம் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, ஏஐ பபிள் வந்து ஐடி கம்பெனிகள்லாம் திருப்பி மேல ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப ஐடி செக்டார் ஆல்ரெடி டவுன்ல இருக்கு. ஆல்ரெடி அக்யூமுலேஷன் வேற போய்க்கிட்டு இருக்கு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் சிஸ்டம் எல்லாம் டவுன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த மைக்ரோ கேப்ல பார்த்தீங்கன்னா, சாரி ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் கேபிஐடி டெக்னாலஜி, அப்புறம் நியூஜென்னு,
அப்புறம் இன்னும் வேறு என்ன ஐடி கம்பெனியில் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டவுனில் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போது அடுத்தது வந்து இன்றைக்கி டவுன் ஆன செக்டார்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, ரியாலிட்டி, மெட்டல் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இன்ஃப்ரா செக்டார்லாம் பெரிய அளவில் வந்து இன்றைக்கி டவுன் ஆகியிருக்கு. அதே மாதிரி நியூட்ரலாக இருந்தது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பிஎஸ்சி செக்டார் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தது. எனர்ஜி நியூட்ரலாக இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி நிஃப்டியும் வந்து நமக்கு பெரிய அளவில் இறங்கல. 0.4% தான். ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.2% தான் இறங்கியிருந்தது. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% மேலே ஒரு 30 கம்பெனிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருந்ததுங்க. 5% மேலேயே வந்து 30 கம்பெனிகள் ஏற்றம் கொடுத்துருந்தது. அதில் ஒரு 6, 7 கம்பெனிகள் வந்து 10% மேலே ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ரிசல்ட் ரியாக்ஷனில் வந்த டேட்டா. ரிசல்ட் ரியாக்ஷனால் நிறைய கம்பெனிகள் வந்து ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. 2வது கேபிள் செக்டாரில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். கேபிள் இண்டஸ்ட்ரீஸில் வந்து HFC எல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கொடுத்துருந்தது. ஏறாமல் இருந்தது பிர்லா கேபிள், ஃபினோலெக்ஸ் கேபிள்லாம் வந்து ஏறாமல் இருந்தது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு வருதா அப்படின்றத நம்ம வந்து டேட்டா போய் செக் பண்ணணும். ஃபினாலெக்ஸ் கேபிள் இன்றைக்கே 14% வந்து ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. பிர்லா கேபிளும் இன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுத்துருந்தது. ஸோ கேபிள் ரிலேட்டடாக பார்க்கும்பொழுது நிறைய கேபிள் ஸ்டாக்ஸ் ஏறும்பொழுது இந்த பிர்லா கேபிளும் ஃபினோலெக்ஸ் மட்டும் ஏறாமலே இருந்தது. ஓகே, அதனால் அதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். மேபி இதுக்கு இனிமேல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எம்ஆர்பிஎல் இன்றைக்கி வந்து 11% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. கிளாண்ட் வந்து 9% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோல் 15% இன்றைக்கி ஏற்றம். அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். முக்கியமான டேட்டாவே அதான். சென்னை பெட்ரோலியம் இன்றைக்கி 15% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருந்தது. டவுனில் வந்து சாரதா மோட்டார்ஸ் 8%, ட்ரிவேனி டர்பைன் 5%க்கு மேலே டவுன், கேஇசி 5% டவுன், கான்ஃபிடென்ட் பெட்ரோலியம் வந்து 5% டவுன், ஐடியா ஃபோர்ஸ் டவுன், கேபிஐ கிரீன் டவுன், அப்புறம் வந்து ஹெச்எல்இ கிளாஸ்கோட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா 20% இன்றைக்கி வந்து அடித்து டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டாக்கு ஹெச்எல்இ கிளாஸ்கோ பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் டவுனை வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதோடு வந்து நிறுத்திட்டாங்க. எதனாலன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 81% இயர் ஆன் இயரில் வந்து டவுன் கொடுத்துருக்காங்க ஹெச்எல்இ கிளாஸ்கோட். ஓப்பனிங்லேயே அது வந்து 20% சர்க்கியூட்டுங்க. என்னங்க கம்பெனி இது? ஹெச்எல்இ கிளாஸ்கோட் இப்படியாங்க வருது? ஓப்பனிங்லேயே 20% சர்க்கியூட் லிமிட் அடிச்சிருக்கு டவுன் சைடுன்னா, இப்போ ஃபர்தராக இந்த கம்பெனி இன்னும் எவ்வளோ இறங்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, ஸ்டாக் வச்சுருக்கிறவங்களாம் பரிதாபமாச்சே. ஹெச்எல்இ கிளாஸ்கோட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. சாரதா மோட்டார்ஸ் அடுத்து 8% மேலே வந்து டவுனுங்க. அடித்து இறக்குன்னு இறக்கிட்டாங்க. அடுத்து சுப்ரியா லைஃப் சயின்ஸ் பெரிய அளவில் வந்து டவுனு. அதனுடைய ரிசல்ட் வர இன்னும் 2 நாளில் இருக்குது. ஸோ நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில்வர் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஏறலைங்க. 1.3% டவுனில் இருக்குது. கோல்டு வந்து நியூட்ரலாக இருக்குது. அதனால் நம்ம கோல்டு மேபி தப்பிக்கலாம். சில்வர் வந்து இப்போ வரைக்கும் 1% வந்து டவுனில் இருக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டியோடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,564, அதாவது 66 புள்ளிகள் வந்து இப்போ நமக்கு டவுனில் காமிக்குது. அதை வந்து நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக கிடச்சிரும் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. மணி கண்ட்ரோல் டேட்டாவில் பார்க்கும்பொழுது கிஃப்ட் நிஃப்டி 53 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நாளைக்கு நம்ம கொஞ்சம் பாசிட்டிவில் தான் எதிர்பார்க்குறோம் மார்க்கெட்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா இப்போ டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்கோங்க. எஃப்ஐஐயும் பாசிட்டிவ், டிஐயும் பாசிட்டிவ். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு எக்ஸ்பைரி டேன்றனால இந்த டேட்டா பெருசாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. பட் கிஃப்ட் நிஃப்டி நமக்கு பாசிட்டிவில் போகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இந்த தடவை ஒரு ராலி வந்துச்சுன்னா நிறைய பேர் எக்ஸிட் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே ஒரு கிராஷை வந்து எதிர்பார்க்குறாங்க. கிராஷ் வந்தாலும் நிஃப்டியோட லெவல் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 18,000 புள்ளிகள் இருக்குது. 18,600 புள்ளிகள் இருக்குது. சப்போஸ் 20,000 கீழே போச்சுன்னா அப்போ வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிட் ஆவாங்க இந்த ஒரு ராலியை பயன்படுத்தி. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் டேட்டாலாம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டெலிகிராமில் இப்போ போஸ்ட் பண்ணிடுறேன். அந்த யூஎஸ் மார்க்கெட்டுடைய சார்ட்டை, S&P 500 சார்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இது இல்லாமல் நமக்கு வந்து முக்கியமான தகவல்கள் என்னென்ன வந்திருக்கு. ஐபிஓ டேட்டா பார்க்கணுங்க. அப்புறம் வந்து பிரேக் அவுட் என்னென்ன வந்து நடந்திருக்கு, பிரேக் அவுட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் சென்னை பெட்ரோலியம், ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், கிளாண்ட் ஃபார்மா, கேடிலா ஹெல்த் கேர், ஆந்தம் பயோ சயின்ஸ், ஏத்தர் எனர்ஜி, போஸ் இதெல்லாம் வந்து 52 வீக் ஹையில். நிஃப்டி 500ல் மட்டும் நான் சொல்கிறேன். மைக்ரோ கேப்போ,
மைக்ரோ கேப் தாண்டி அந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் சொல்லல. வெறும் நிஃப்டி 500ல டோட்டல் மார்க்கெட் கூட நான் சொல்லல. நிஃப்டி 500 மட்டும் தான் சொல்றேன். ஸ்மால் கேப்ல இருக்கிற கம்மியான கம்பெனிகள் மட்டும் தான் 250 கம்பெனிகள் மட்டும் தான் சொல்றேன். ஓகே. நிஃப்டி 500ல இந்த சென்னை பெட்ரோ, ஃபினோலெக்ஸ், கிளாண்ட் ஃபார்மாலாம் வந்திருக்கு. ஸோ இந்த 52 வீக் ஹை ஸ்டாக்ஸில எது வந்து ஆ ப்ரீவியஸ் ஹைய தொடலையோ, அதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்ப்பாங்க. ஓகே. அத நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வீக்லி பிரேக் அவுட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, மந்த்லி பிரேக் அவுட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆயிருக்கு, நேரோ ரேஞ்சில என்னென்ன ஸ்டாக் ஃபில்டர் ஆயிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நாளைக்கு வந்து நான் வீடியோல ஷேர் பண்றேன். ஐபிஓ ஸ்டாக்ஸ்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் என்னென்ன வந்திருக்குங்கிறதையும் நாளைக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். அப்புறம் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அது நம்ம பார்க்கணும். ஓகே. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில சொல்லப்போனா கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் வந்து நெறைய வந்திருக்குங்க. 7.24% கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் வந்திருக்கு. அப்புறம் 91 டே T-பில் வந்திருக்கு 5.25%க்கு. ஓகே. ஸோ கிரீன் பாண்ட் வந்து வந்திருக்கு 7.5% குடுக்குற மாதிரி. கிரீன் பாண்ட் வந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. எல்லாம் 13ஆம் தேதியோட லாஸ்ட் டேட். அதனால பாண்ட் அப்ளை கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் அப்ளை பண்றவங்க இமிடியேட்டா போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா 3 கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ் இருக்கு. 13ஆம் தேதி ஆகஸ்ட்ல வந்து நமக்கு முடியுது. 4 இருக்கு. அப்ளை பண்றவங்க அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நீரஜ் அப்படின்ற ஒரு கம்பெனி மட்டும் டேக் ஓவர்ல இருக்கு. வேற ஒண்ணும் பெருசா நமக்கு இல்ல. ஸ்மால் ஸ்கேல் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ பெருசா எதுவும் இல்ல. ஒரு ஐபிஓ பொறுத்தவரையில நமக்கு 12ஆம் தேதி நாளைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஐபிஓல தூத் டிரான்ஸ்மிஷன், மால் பயோ டயக்னாஸ்டிக்ஸ் அது இருக்கு. நாளைக்கும் நமக்கு இருக்கு. மில்கி மிஸ்ட் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இது 3மே மெயின் போர்ட் ஐபிஓங்க. ஓகேவா? 3மே மெயின் போர்ட் ஐபிஓ. நோட் பண்ணிக்கங்க. இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஏன்னா, நாளைக்கு காலையில கிரே மார்க்கெட் பிரீமியம் லேட்டஸ்ட்டா என்ன இருக்குன்றத வச்சு நான் சொல்லுவேன் அதுக்காக. ஓகே. அதனால இந்த வீடியோல வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், இந்திய பங்குச் சந்தையோட நிலவரம், அமெரிக்க S&P 500 உடைய நிலவரம், டாட் காம் பபுள்ல என்ன நடந்ததோ அதே சார்ட்டோடைய பேட்டர்ன் தான் இப்பயும் வந்திருக்குங்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். பயனுள்ளதா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வந்து டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான லிங்க்கையும் வந்து குடுத்துருக்கேன். டெலகிராம் லிங்க்கையும் குடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கங்க. டிஸ்க்ளைமர் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.